வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனு நீங்க வா, அதுல பச்சை மிளகா இருக்கும், உனக்கு தெரியாது. நீ இதை சாப்பிடு. சாப்பிடு. என்ன இவள காணோம்? ஆனந்தி வா, இன்னும் என்ன பண்ற? மூர்த்தி அவ படிக்கட்டும், நான் போய் கொடுத்துட்டு வரேன். கையில இரு, என்ன? நான் போறேன், நான் போய் கொடுத்துட்டு வரேன். மாப்ள நீங்க எதுக்கு எந்திரிக்கிறீங்க? பரவாயில்ல, அதான் படிக்கிறேன்னு சொல்றாளே, நானே கொடுத்துறேன். அதுக்காக நீங்க எந்திரிச்சு போய் கொடுக்கறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஓவர். மாப்ள மூர்த்தி விடுங்க. காமாட்சி, பெரிய பாவம் பெரியம்மா வந்திருக்காங்க. வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா, வாங்க. வாங்க. ஐயோ, எங்க பெரியப்பா பெரியம்மா வந்துட்டாங்க. போ போ போ, அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. அங்க போ. ஏங்க அவர் இங்க எங்க வர போறாரு? வெளியதானே இருக்காரு. இந்த கேள்வி எல்லாம் நல்லா கேப்பேன். நான் வெளிய போகும்போது அவங்க இங்க வந்தா என்ன பண்ணுவேன்? போ போ போய் ஒளிஞ்சுக்கோ. எந்திரி. சரி பயப்படாதீங்க, இருங்க. போன்னு சொல்றேன்ல. இருங்க, சாப்பிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. சாப்பிட்டது போதும், நீ போ முதல்ல. போ, சீக்கிரம் போ. போறேங்க. கத்தி நீங்களே மாட்டிப்பீங்க போல. உங்க எல்லாருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பெரியப்பா. பெரியப்பா பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பெரியப்பா. ஆமா, அன்னைக்கு பெரியப்பான்னு கூட பார்க்காம நல்ல வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்திட்டு பொங்கல் வாழ்த்து சொல்றிய, பொங்கல் வாழ்த்து. ஏய், நல்ல நாள் அதுவுமா பழச பேசிக்கிட்டு அதான் முடிஞ்சு போச்சுல. முடிஞ்சு போகல, நம்ம மான மரியாதை தான் போச்சு. ஏய், பொங்கல் அதுவுமா வாங்கி ஆமா, கட்டிக்காத. நீங்க வாங்கி கொடுத்த புடவையை தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். திரும்ப என்ன வாங்கி கட்டிக்கிறதுக்கு இருக்கு? அக்கா விடுங்கக்கா, அதை இன்னும் நீங்க மறக்கலையா? அதான் தெரியாம நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டோம்ல. அவளை விடுமா. என் தம்பி முத்துவேலோட ஆசீர்வாதத்துல இந்த வருஷம் நீங்க எல்லாரும் எல்லா வளத்தோடையும் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமா இருக்கணுமா. அதான் என்னோட ஒரே ஆசை. எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தால மட்டும் இல்ல, எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிற எங்க பெரியப்பாவான உங்க ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம். ஏன் கையல், பொங்கல் அதுமாவது கொஞ்சம் உண்மையை பேசி பழகலாம்ல? ஏய், பெரியம்மா, நான் எப்பவுமே உண்மையதான் சொல்லுவேன். அது உண்மையா இல்லையான்னு என் பெரியப்பாவுக்கு தெரியும். என்ன பெரியப்பா? அவ கிடக்குறா, விடுமா. அவ வாய பத்தி தான் உனக்கு தெரியும். ஏன் என் வாய்க்கு என்ன? ஏய், அது வாயா காவாயானே தெரியல. எப்ப பாரு கண்டதையும் அள்ளி கொட்டிக்கிட்டு. இங்க பாருங்க, என்ன இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? நானாடி கூப்பிட்டேன்? நானா கூப்பிட்டேன்? நீதான் விக்ரமாதித்தன் தோல்ல உட்கார்ந்து இருக்கிற வேதாள மாதிரி கூடவே வந்து உயிரை வாங்குற. மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அக்கா, மாமாவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உங்களோட ஆசீர்வாதமும் எப்பவுமே என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும். அவர் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அப்புறம் என்ன, பொங்கல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாமிக்கு படைச்சோம் பெரியப்பா. அண்ணி, பொங்கல் போயிடும். வழக்கமா எங்களுக்கு அல்வா தான் கொடுப்பீங்க, இன்னைக்கு பொங்கலா? இவரு வேற. என்ன மாப்ள, வடத்தட்டோட உட்காந்துருக்கீங்க? இது ஆனந்தி குடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறோம் மாமா. வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்துறதுக்கு வடத்தட்டோட சுத்துறது எவ்வளவோ பரவாயில்ல. ஆமா, எல்லாரும் இங்க இருக்கீங்க, ஆனந்தி எங்க காணோம்? அது பெரியப்பா உள்ள இருக்க. பெரியப்பா ஆனந்தி, ஏ ஆனந்தி, ஆனந்தி வெளியில வா. பெரியப்பா வந்திருக்காரு பாரு. ஏங்க உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியுது, எல்லாம் உன்னால வந்தது. நீ வெளிய வராத. அவங்களாம் என்னாலயே வந்தாங்க. நீ வாய மூடு. இருக்கிறவங்களே சமாளிக்க முடியல, இதுல என் பெரியப்பா பெரியம்மா வேற. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆனந்தி, என்ன பண்ற? பெரியப்பா வந்திருக்காரு, வா. அதோ வரேன்க்கா. சீக்கிரம் போங்க. உள்ள போ. வெளிய வந்து அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன். உன்னை உள்ள போ. ஓகே ஓகே, நான் போறேன், நீங்க போங்க. ஆனந்தி, ஏ ஆனந்தி. அதோ வந்துட்டேன். ஏண்டி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கோம், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா. என்னம்மா, நல்ல நாள் அதுவுமா எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, நீ மட்டும் அங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது படிச்சிட்டு இருந்தேன் பெரியப்பா. ஓ, பொங்கல் நாள் அதுவுமா கூட படிக்கிறியாமா? இல்ல பெரியப்பா, பொங்கல் லீவ் முடிஞ்ச உடனே பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு, அதான் படிச்சிட்டு இருக்கேன். நல்லதுமா. பண்டிகைன்னா வீட்டுல நீ தான் கலகலன்னு இருப்ப, அதான் ஆளை காணமேன்னு கேட்டேன். என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து பதட்டமா இருக்கியே, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் இப்போ முகம் கழுவிட்டு வந்தனா, அதான் அப்படி இருக்கு. ஓ